ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நீங்கள் பிகினராக இருந்து இந்த சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் நெஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக கவனிக்கணும். ஒரு ட்ரேடுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதே ஸ்ட்ராட்டஜி தான், சரிங்களா? இங்கே நிறைய பேர் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் பெருவாரியாக பார்த்தது என்ன அப்படின்னா, 10 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிடுறாங்க, சரிங்களா? இந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிவிட்டு மேலே பிரேக் பண்ணால் பை, கீழே லோவை பிரேக் பண்ணால் செல் அப்படிங்காங்க. இதில் பார்க்கும்போது இங்கே ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? ஆனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் டே டைம் ஃப்ரேம் போடுறீங்க அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க, ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ஃபுல்லாக லாஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே கம்பேர்ட்லி இது ஏன் இறங்குது ஏன் ஏறுது அப்படிங்கிறது தெரியாத ஒரு ரீசன் தான். நெஃப்டியோட ப்ரெடிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெஃப்டியில் துரிதமாக டெக்னிக்கல் அனலைசிஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு வியூ கிடைக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸில் கொஞ்சம் கிளியர் ஆயிருங்க. சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் நெஃப்டி சரியலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் நிறையா சேஞ்சஸை கொண்டு வந்துடும், சரிங்களா? சிம்பிளாக நீங்கள் அதை ட்ராப் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது தான், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இதனுடைய ஜிக்ஸாக் மோடு கிளியர் கட்டாக வியூ கிடச்சிருச்சு அப்படின்னா இன்னும் நெஃப்டி கீழே இன்னும் கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இதை நம்ம ப்ரொடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லெவலை வச்சு மட்டும் இல்லை, அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலையும் செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணலாம், சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அன்னனே டேயை பொறுத்து, அதுக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிற பார்ட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி காலையில் கூட நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, செக்டாருக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், சரிங்களா? அப்போ குரூப்பில் சொல்லும்போது இந்த செக்டாரில் ஐடி, சரிங்களா, இது வந்து பாசிட்டிவில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, சரிங்களா? இது பாசிட்டிவ். பேங்க் நெஃப்டியும் ஃபின் நெஃப்டியும் எப்படி இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்படி இருந்தாலே மார்க்கெட் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான். இப்போது நான் நிறையா ஸ்டாக் ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தேன், இந்த ஐஆர்சிடிசி, சரிங்களா? இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இது நல்ல டெக்னிக்கலாக கரெக்டான ஸ்டாக் தான், சரிங்களா? பட் டே டைம் ஃப்ரேம் போட்டோம் அப்படின்னா இங்கே ஓப்பனும் லோவுமே நல்லா சேமாக தான் இருந்துச்சு. ஓப்பனும் ஹையுமே நல்ல சேம், சரிங்களா? ப்ரீவியஸ் டேயோட லோவை பிரேக் பண்ணுது. ஆனால் இங்கே விக்கோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் எக்ஸ்பைரி டேயில் மட்டும் நெஃப்டியை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். நீங்கள் பை சைடு போகிறத காட்டிலும் செல் சைடில் நிறையா ப்ராஃபிட் வரும். இப்போ நீங்கள் நார்மலாக பாருங்கள், நெஃப்டி முடிஞ்சிருக்க இடத்த பாருங்கள், 23,346, சரிங்களா? நம்ம 23,300 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகரை எடுத்துப்போம். இதனுடைய காலையும் புட்டையும் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கான இது எக்ஸ்பைரி டே, சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன நினச்சோம், மார்க்கெட் கீழே சரியுதுன்னா புட்டு என்ன ஆகணும், மேலே போயிருக்கணும், சரிங்களா? இப்போ நெஃப்டி வந்து கீழே சரிஞ்சிருக்கு. இன்றைக்கி டே டைம் ஃப்ரேம் போட்டோம் அப்படின்னா கீழே சரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம நார்மலாக என்ன பண்ணியிருப்போம், புட்டை பை பண்ணியிருப்போம். நீங்கள் எக்ஸ்பைரி டேயில் புட்டை பை பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மார்க்கெட் சரியும் போது கீழே இறங்கணுங்கிறது இந்த எக்ஸ்பைரி டேயில் மட்டும் ஒரு மாற்று கருத்து வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கும். அதனால தான் நீங்கள் காலையிலே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புட்டை பை பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா காலை செல் பண்ணியிருக்கணும், சரிங்களா? நம்ம செல் பண்ணியிருந்தோம் மார்னிங்கே அப்படின்னா இந்த லெவல்லேருந்து அப்படியே நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், சரிங்களா? 207 பாயிண்டில் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் நமக்கு இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், சரிங்களா? சப்போஸ் நீங்கள் நினைக்க மாதிரி மார்க்கெட் நெஃப்டி வந்து கீழே சரியணும்னு கிடையாது, ரிவர்ஸ் ஆனாலும், சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணிடலாம், புட்டையும் செல் பண்ணி வச்சுக்கலாம். செல்லிங்க்கு தான் பவர் எப்போதுமே அதிகம். அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு செல்லிங் சைடு இமீடியட்டாக வாங்குன்னு சொல்கிறதுக்கான காரணம், செல் பண்ணால் ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் தான் வரும். அதனால தான் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் நெஃப்டி சைடில் 2 இடத்துல நீங்கள் கரெக்டாக வைங்க. ஒன்று, ப்ரீவியஸ் டேயோட லோவையோ ஹையோ பிரேக் பண்ணும்போது ஷோராக ப்ராஃபிட் இருக்கும், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. இன்னொன்று 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம். இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.